அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோல சேலர் கையில குட்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அத பத்தி முழு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஏன் சேலர் கையில, வியாபாரி கையில குட்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நாய் ஓனர் கையில இருந்து அவங்க குட்டிய ஒரு ரேட்டுக்கு எடுப்பாங்க சேலரு. எடுத்து அவங்க இன்னொரு மார்ஜின் வச்சு தான் அத கஸ்டமருக்கு குடுப்பாங்க. சரிங்களா? அதிலேயே நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவங்க ஒரு மார்ஜினுக்கு எடுத்து, அவங்க ஒரு மார்ஜின் இல்லாம குடுக்க மாட்டாங்க. அதே மாரி அந்த குட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த தாய் தகப்பன் ஜெனரேஷன் என்ன ஏதுன்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. அவங்க குட்டி எடுத்தோமா, குடுத்தோமா அப்படின்னு மட்டும் தான் இருப்பாங்க. நீங்க இதே நேரா அந்த ஓனர் கையில போய் எடுத்தீங்கன்னா, அந்த பிரீடர் கையில போய் எடுத்தீங்கன்னா, அதனுடைய முழு டீட்டெயில்ஸு ப்ளஸ்ஸு அது என்னென்ன பர்ப்பஸ் பண்ணுது, அதனுடைய ஆக்டிவ் எப்படி இருக்கு, எல்லாம் டோட்டலா அது என்ன பிளட் லைனு, என்ன லைனேஜ் அப்படின்றது முழுக்கன் முழுக்க அவங்க அந்த ஓனருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நீங்க அதனால தான் நான் தெளிவா சொல்ல வர்றது உங்களுக்கு என்னன்னா, ஓனர் கையிலே டைரக்ட்டா பப்பி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யாரும் சேலர் கையில போவாதீங்க. சேலர் கையில போனாலேயும் உங்களுக்கு ஃபாதர், மதர் இந்த இதுதான், அதுதான்னு ஃபோட்டோ, வீடியோவுல காமிப்பாங்க. ஏன்னா நேர்ல காமிக்கிற வாய்ப்புகள் அவருக்கு அமையாது. அதே நீங்க நேரா அந்த நாயினுடைய ஓனர் கையில போயிட்டு டைரக்ட்டா குட்டி எடுத்தீங்கன்னா, அவங்க இதனுடைய குணாதிசயம் இப்படிதான், அப்படிதான்ட்டு டோட்டலா எல்லாமே நேர்ல காமிச்சு, நேர்ல கூப்பிட்டு, நேர்ல தெளிவா சொல்லிக் குடுப்பாங்க. அதே மாரி உங்களுக்கு வளர்க்கறதுக்கும் நல்லா தெளிவா சொல்லிக் குடுப்பாங்க. பிரீடர் கண்டிப்பா இந்த வேலை எல்லாமே செய்வாங்க. சேலர் கண்டிப்பா வாங்குனோமா, குட்டிய குடுத்தோமா அப்படின்னு தான் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து கவனிச்சு குட்டி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.